வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை உயர்நீதிமன்ற வளாக பாதுகாப்பு விவகாரம். தமிழக அரசின் மனு மீது இன்று விசாரணை. தமிழகத்தில் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. நெல்லை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தீபாவளிக்கு 12,000 சிறப்பு பேருந்துகள். முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. சோட்டா ராஜனை இந்தியாவுக்கு அழைத்து வருவதில் தாமதம். பாலி விமான நிலையம் மூடப்பட்டதால் சிக்கல். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனு மீது இன்று விசாரணை நடைபெறுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு வரும் 16ஆம் தேதி முதல் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இதற்கு தடை விதிக்க கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு அளிப்பது மாநில அரசின் கடமை என்றும் மத்திய தொழிலக படை பாதுகாப்பு என்பது நிரந்தர தீர்வாக அமையாது எனவும் தமிழக அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு அளித்தால் உள்ளூர் மக்களுடன் அவர்கள் தொடர்பு கொள்ள மொழி ஒரு தடையாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் பகுதியை ஒட்டிய கர்நாடக கடற்கரை பகுதியில் ஏற்பட்ட மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகத்தில் நேற்றும் பரவலாக பல இடங்களில் மழை பெய்தது. இந்த நிலையில் மேலடுக்கு சுழற்சியால் இன்றும் தமிழகத்தின் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கனமழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலியில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்ததால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. பாளையங்கோட்டை, மானூர், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, ஆலங்குளம், சங்கரன்கோவில் உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. கனமழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் உத்தரவிட்டுள்ளார். எனினும் பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சில நாட்களாக இங்கே எங்கள் ஊரில் மழை இல்லை. இப்போ ஒரு 2 நாளாக கொஞ்சம் விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒரு 3 மணி அப்போலாம் நல்ல கனத்த மழை பெஞ்சுது. இதனால் எங்கள் லோக்கல் ஸ்கூல்களுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. தீபாவளி திருநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் வரும் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 11,959 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிவிப்பொன்றை ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். தீபாவளி திருநாளை ஒட்டி கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் முக்கிய ஊர்களுக்கு வரும் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 4,271 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, மாநிலத்தின் முக்கிய ஊர்களிலிருந்து 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 7,688 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தீபாவளி திருநாள் முடிந்த பின்பு மக்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வண்ணம் இதே அளவிலான பேருந்துகள் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இயக்கப்படும் என கூறியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, சிறப்பு பேருந்துகளில் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பயணிக்க விரும்புவோர் www.tnstc.in என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், இதற்காக கோயம்பேட்டில் 25 சிறப்பு முன்பதிவு மையங்கள் ஏற்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, மேலும் தீபாவளி திருநாளை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் 044247947009 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தீபாவளி திருநாளையொட்டி கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதற்காக கோயம்பேட்டில் 25 முன்பதிவு மையங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் பி. தங்கமணி இதனை பார்வையிட்டார்.
முல்லை பெரியாறு அணை அருகே வாகன நிறுத்துமிடம் தொடர்பான கேரள அரசின் மனுவுக்கு தமிழக அரசு 1 மாதத்திற்குள் பதிலளிக்க அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனவச்சால் என்ற இடத்தில் சுமார் 4.5 கோடி ரூபாய் மதிப்பில் மிகப்பெரிய கார் நிறுத்துமிடம் அமைக்கும் பணியை கேரள வனத்துறை கடந்த ஆண்டு தொடங்கியது. இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு கேரள அரசு கடந்த மாதம் பதில் மனு தாக்கல் செய்தது. முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிக்கு அருகே கார் நிறுத்துமிடம் அமைக்கவில்லை என்றும் இதனால் அணைக்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் பதில் மனுவில் தெரிவித்திருந்தது. தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கேரள அரசின் மனு தொடர்பாக தமிழக அரசு நிலையை தெரிவிக்க அவகாசம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் மனோகர் சாப்ரே 4 வாரங்களுக்குள் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டுள்ள சோட்டா ராஜனை இந்தியாவுக்கு அழைத்து வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு குற்றவாளி தாவூத் இப்ராஹிமின் முன்னாள் கூட்டாளி சோட்டா ராஜன் இந்தோனேஷியாவின் பாலி தீவில் கடந்த மாதம் 25ஆம் தேதி பிடிபட்டார். இந்தோனேஷியா காவல்துறையினரின் பாதுகாப்பில் உள்ள அவரை இந்தியாவுக்கு அழைத்து வர சிபிஐ குழுவுடன் தில்லி மற்றும் மும்பை காவல்துறையினரும் சென்றுள்ளனர். பாலியில் உள்ள இந்திய தூதரக அலுவலர்களை சந்தித்த குழுவினர் சோட்டா ராஜனை இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கான பணிகளில் ஈடுபட்டனர். இதனிடையே லோம்போக் தீவுக்கு அருகே ரிஞ்சன் எரிமலையில் நேற்று திடீரென சீற்றம் ஏற்பட்டது. இதனால் பாலி நகரில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் மூடப்பட்டது. இதனால் சோட்டா ராஜனை இந்தியாவுக்கு அழைத்து வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் மும்பை மற்றும் தில்லியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 5வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு 55 தொகுதிகளில் நாளை நடைபெற இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பீகார் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளுக்கு 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வசிக்கும் சீமாஞ்சல் மண்டலத்தில் உள்ள 24 தொகுதிகள் உள்பட 55 தொகுதிகளில் நாளை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 827 வேட்பாளர்கள் போட்டியிடும் இந்த தொகுதிகளில் மொத்தம் 1,55 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். 2 மாதங்களாக பீகார் மாநிலத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, முதல்வர் நிதிஷ்குமார், முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவை தேர்தல் பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. மாட்டுக்கறி சாப்பிட்டால் தலையை வெட்டுவேன் என கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு மிரட்டல் விடுத்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் சன்னபசப்பா கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் கோபி பகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் கவுன்சிலர் SN சன்னபசப்பா அந்த பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது மாட்டுக்கறி சாப்பிட்டால் தலை வெட்டப்படுவது உறுதி என முதல்வர் சித்தராமையாவுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருந்தார். மாநில முதல்வருக்கு வெளிப்படையாக விடுக்கப்பட்டுள்ள கொலை மிரட்டல் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ಗೋಮಾಂಸವನ್ನು ತಿಂತಾನೆ ಅಂತ ರಾಜಾರೋಷವಾಗಿ ಸರ್ವಾಧಿಕಾರಿ ಧೋರಣೆಯಿಂದ ಮಾತಾಡ್ತೀರಾ ನೀವು? ತಾಕತ್ತಿದ್ರೆ ಬನ್ನಿ ಸಿದ್ದರಾಮಯ್ಯನವರೇ, ಗೋಬಿ ವೃತ್ತದೊಳಗಡೆ ತಾವು ಗೋಮಾಂಸ ತಿಂದಿದ್ದೆ ಆದ್ರೆ ಅವತ್ತು ನಿಮ್ಮ ಚುಂಡು ರುಂಡಾಟದೊಳಗಡೆ ಯಾವುದೇ ತರದ ನಿಮ್ಮ ರುಂಡವನ್ನ ಚಂಡಾಟದೊಳಗೆ ಯಾವುದೇ ತರದ ಅನುಮಾನ ಇಲ್ಲ ಇವತ್ತಿನ ದಿನ. இது பற்றி கருத்து தெரிவித்த முதல்வர் சித்தராமையா, இது ஆத்திரமூட்டும் வகையிலான பேச்சு என்றும் இது பற்றி காவல்துறையினரிடம் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். Law will take its own course. Police will take action. They know only such language. BJP people known for it. இதனிடையே கர்நாடக மாநில காவல்துறையினர் சன்னபசப்பாவை கைது செய்துள்ளனர். அவர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய அரசியல் சாசனத்தை எதிர்த்து நடைபெற்று வரும் போராட்டம் தொடரும் என மாதேசிகள் அறிவித்துள்ளனர். நேபாள நாடாளுமன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் புதிய அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் நாட்டை 7 மாகாணங்களாக பிரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாதேசிகள் தங்கள் பிரிவினருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாகாணங்களை பிரிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவுடன் இணைக்கும் முக்கிய சாலைகளை முடக்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மருந்து, உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதனையடுத்து நேபாள காவல்துறையினர் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்தனர். அப்போது ஏற்பட்ட வன்முறையில் இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டார்.
இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வன்முறையின் போது பலியானது தொடர்பாக இந்திய அரசு சார்பில் நேபாளத்திற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. We have also written for compensation to Government of Nepal. The border is open for people's movement, but not for the goods movement as present, because the condition in Nepal side is very tense, and because of the security concern, Government of India has issued the order that the truckers or others should move on at their own risk. இதனிடையே தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என மாதேசிகள் தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் தங்களுடைய குழந்தைகளும் ஈடுபடுவார்கள் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். कि हमारा मधेश का मांग वो दे दे, नहीं तो आज हम लोग आ रहे हैं, कल हमारा बच्चा को लाना पड़ेगा तो हम अपना बच्चा को भी लाएंगे। ये आंदोलन में शरीफ रखेंगे, पुलिस से जो करना होगा वो करेंगे, लड़ेंगे अथवा मरेंगे। இளம்பெண் பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் கால் டாக்ஸி ஓட்டுநருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பு இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பாடமாக அமையும் என தில்லி காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். நிதி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த மத்திய தில்லியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பணி முடித்து வீட்டுக்கு கால் டாக்ஸியில் திரும்பும்போது ஓட்டுநரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த தில்லி காவல்துறையினர் உபேர் கால் டாக்ஸி நிறுவனத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் சிவகுமார் யாதவ் என்பவரை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த தில்லி கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி காவேரி கால் டாக்ஸி ஓட்டுநருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை தில்லி காவல்துறை ஆணையர் PS பசி வரவேற்றுள்ளார். उबर रेप केस में जो इंसिडेंट हुआ था उसमें जो एक्यूज्ड है उसको लाइफ इम्प्रिजनमेंट मिली है। जो है एक तो जो पीड़ित है उसको न्याय मिला है और जो अन्य इस प्रकार के माइंडसेट के व्यक्ति होंगे उन्हें एक लेसन मिलेगा कि अगर वो इस प्रकार का कार्य करेंगे तो उनको कानून जो है बख्शेगा नहीं। திமுகவுடன் கூட்டணி பற்றி தேர்தல் நேரத்தில் முடிவு. EVKS இளங்கோவன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக திமுக பொருளாளர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்டுள்ள MK ஸ்டாலின் நேற்று திருப்பத்தூரில் பயணத்தை தொடங்கி வேலூரில் நிறைவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நமக்கு நாமே பயண திட்டத்தில் 75% வரை நிறைவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தம்மை அடுத்த தலைவருக்கு தகுதியானவர் என திமுக தலைவர் கருணாநிதி கூறியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுகவுடன் கூட்டணியில் சேர்வது தொடர்பாக தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் அதிமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர எதிர்க்கட்சிகள் இணைய வேண்டும் என்ற திமுக தலைவர் கருணாநிதியின் அழைப்பு நல்ல முடிவு என தெரிவித்தார். மேலும் தொண்டர்களை மட்டுமே காங்கிரஸ் கட்சி சார்ந்து உள்ளதாகவும் எந்த ஒரு தலைவரையும் சார்ந்து இல்லை என்றும் அவர் கூறினார். அவர் சொல்லி இருக்கின்றது நல்ல கருத்து. தேர்தல் சமயத்தில் அதை பற்றி முடிவெடுப்பார். காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை நம்பித்தான் இருக்கின்றதை ஒழிய இது போன்ற தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நம்பி அல்ல. தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி அமைய லோக் ஆயுக்த் மற்றும் சேவை உரிமை ஆகிய 2 சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வேலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் அதிமுக ஆட்சியில் நிர்வாகம் வெளிப்படையானதாக இல்லை என தெரிவித்தார். நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல கல்வி அவசியம் என கூறிய அவர் அதே நேரம் மனப்பாடம் செய்யும் கல்வி திட்டத்தை மாற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். டெங்கு காய்ச்சல் நோய் தாக்குதல் தமிழகத்தில் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இணைந்து நடத்திய தொற்றுநோய் தடுப்பு பற்றிய ஆய்வுக் கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மோகன், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வேலுச்சாமி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அரசு அலுவலர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பொது இடங்கள், வீடுகளில் செய்யப்பட்டுள்ள சுகாதார நடவடிக்கைகளை ஆய்வு செய்த அமைச்சர்கள்
ஊழியர்கள் மக்களுக்கு நிலவேம்பு குடிநீரை வழங்கினர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், டெங்கு காய்ச்சல் தமிழகத்தில் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொதுமக்கள்கிட்ட வேண்டுகோளே என்னன்னாக்க, நமக்கு டெல்லி போன்ற இடத்துல 10,000 போல் மேற்பட்டவர்கள் இருக்கும்போது இந்த நம்ம மாநிலத்தில் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. பொதுமக்களோட ஒத்துழைப்பு நல்ல முறையில் தேவை. தேவையற்ற பீதியை ஏற்படுத்த வேண்டாம், அதே இடத்துல கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் என்ற வேண்டுகோள். உதகை காமராஜ் சாகர் அணையில் நிறம் மாறியும் அசுத்தமாகவும் உள்ள நீரின் மாதிரிகளை பரிசோதனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காமராஜ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது காமராஜ் சாகர் அணை. இந்த அணைக்கட்டு குடிநீர் தேவையிலும் நீர் மின் உற்பத்தியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அணை நீரின் நிறம் அடர் பச்சையாக காட்சியளிப்பதுடன் நுரை பொங்கியும் காணப்படுகிறது. இங்குள்ள ஆலையிலிருந்து ரசாயன கழிவு அணை நீரில் கலப்பதே இந்த நிலைக்கு காரணம் என சந்தேகிக்கும் மக்கள் நீர் மாதிரிகளை பரிசோதித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் அங்கே கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு சில போராட்டங்கள்லாம் கூட நடந்திருக்கு. தலகந்தா பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் குடிக்கக்கூடிய ஒரு தண்ணீர் சார், மின்சாரம் எடுக்கக்கூடிய தண்ணீர். இதில் நாளைக்கு பாதிப்பு ஜனங்க தானே பாதிக்கப்பாங்க. அதனால் மாவட்ட நிர்வாகம் இதில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். ராமேஸ்வரம் கடலில் மீன் கழிவுகள் கலக்கப்படுவதால் பக்தர்கள் மற்றும் மக்களுக்கு நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்துக்களின் புனித தலமாக கருதப்படும் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடலில் தினமும் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டு வருகின்றனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டைமடி வலைகளை பயன்படுத்தி பேச்சாலை போன்ற மீன்களை பிடிக்கும் மீனவர்கள் சிலர் அதன் கழிவுகளை கடலில் கலக்கின்றனர். இதனால் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. அக்னி தீர்த்த கடலில் நீராடிய சில வெளிமாநில பக்தர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கடலில் மீன் கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். ராமேஸ்வரம் ஒரு புண்ணிய தீவு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சாலை ரெட்டமடிக்கு போய் பேச்சாலையில் கழிவு அதோடைய கொழுப்பு பக்கத்தில் இருக்கிற யாத்திரைகள் மேலெல்லாம் பட்டு அங்கே சின்ன பின்னமாக இருக்கு. இதனால பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதை அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகமும் நகராட்சியும் வேலை செய்யணுங்கிறத கேட்டுக்கிறோம். கொல்லிமலையில் தடையை மீறி பட்டாசு வெடிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் சிறை தண்டனைக்கும் ஆளாக நேரிடும் என நாமக்கல் மாவட்ட வனத்துறை எச்சரித்துள்ளது. மூலிகை வளம் நிறைந்ததும் அரிய வகை பறவை மற்றும் விலங்குகளின் வாழ்விடமாகவும் உள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை வனப்பகுதி. வரும் 10ஆம் தேதி தீபாவளி திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கொல்லிமலை பகுதியில் பட்டாசு வெடிப்பதால் எழும் புகை மற்றும் ஒலியால் வன உயிரினங்கள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி வனப்பகுதியில் பட்டாசு வெடிப்பவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதுடன் சிறை தண்டனைக்கும் ஆளாக நேரிடும் என நாமக்கல் மாவட்ட வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வனச்சாலையில் பட்டாசுகள் வெடிக்கும் பட்சத்தில் வனவிலங்குகளுக்கு இடையூறாகவும் வன உயிரினங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். ஆகவே பட்டாசு வெடிப்பதை வனச்சாலையில் தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது வனத்துறை சார்பாக. அப்படி மீறும் பட்சத்தில் அதிகமான தண்டனைகளும் அபராதங்களும் விதிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சேலம் அருகே சமையல் எரிவாயு நிரப்பும் தொழிற்சாலையில் விபத்திற்கான ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. சேலம் அருகே ஓமலூர் கருப்பூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலையில் எரிவாயு நிரப்பும் போது சிலிண்டர் கீழே விழுந்து வெடித்தது தீ விபத்து ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அபாய சங்கு ஒலித்ததும் பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை கொண்டு தீயை அணைப்பது போல செயல்பட்டனர். தீயில் பாதிக்கப்பட்ட பணியாளர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பும் பயிற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பாதுகாப்புத்துறை கூடுதல் இணை இயக்குநர் பொன்சிங், தொழிலாளர்கள் மற்றும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பயிற்சி நடத்தப்பட்டதாக கூறினார். திடீர்னு ஒரு பேரபாயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தொழிற்சாலை தொழிலாளர்களும் ஒப்பந்த தொழிலாளர்களும் தயாராக போய் அந்த தீயை அணைச்சி ஒரு பேரபாயத்தை தவிர்க்கணும். அதுக்கு அவங்க தயார் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒத்திகையை நடத்துகிறோம். இது ஒவ்வொரு தொழிற்சாலைகள் நேரபாய உழைக்கும் தொழிற்சாலைகளில் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் நடத்துகிறோம். கிருஷ்ணகிரியில் கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. எனினும் பிற்பகலுக்கு மேல் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த காற்றும் வீசத் தொடங்கியது.
இதைத் தொடர்ந்து மாலையில் கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம், போச்சம்பள்ளி உள்பட மாவட்டத்தின் பல பகுதிகளில் பரவலாக லேசான சாரல் மழையாக ஆரம்பித்து பின் பலத்த மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மழையால் ஓசூரில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்கு ஆளாகினர். இதேபோல் திண்டுக்கல்லை சுற்றியுள்ள செம்பட்டி, சின்னாலப்பட்டி, கொடைரோடு, வேடசந்தூர், சானார்பட்டி ஆகிய பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. மழையால் இதமான சூழல் நிலவுவதால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தீபாவளி திருநாள் நெருங்கி வரும் நிலையில் புதிய ஆடைகளை வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் இந்த தீபாவளிக்காக புது புது டிசைன்களில் ஆடைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். தீபாவளி திருநாள் வருகிற 10ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் கடந்த ஆண்டுகளைப் போலவே இவ்வாண்டும் ஆடைகளை வாங்குவதற்கு துணிக்கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பொதுவாக தீபாவளி தோறும் பெண்களுக்கான ஆடைகளில்தான் அதிக அளவில் புதிய டிசைன்கள் வருவது வழக்கம். ஆனால் இந்த முறை ஆண்களுக்கும் பலவிதமான டிசைன்களில் ஆடைகள் வந்துள்ளன. பிராண்டடில் நானும் ஒரு சைனீஸ் கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்ட்டி வேர்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். மலபார் சில்கி பார்ட்டி வேர் சம்திங் வச்சுருக்கேன். ஒரு 4 ஷர்ட்ஸ் வாங்கியிருக்கேன், 2 தோத்தி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது, கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால எதுன்னு பார்த்து கரெக்டாக வாங்க முடியல. எங்களுக்கு அஃபோர்டபுள் ஆம்ப்டாக இருக்கிறத பார்த்து எங்களால் வாங்க முடியல. பள்ளி மாணவர்களை கவரும் வகையில் ஹூட் என்ற பெயரில் புதிய ஆடை அறிமுகமாகியுள்ளது. பல்வேறு வண்ணங்களில் வந்திருக்கும் இந்த ஆடை சிறுவர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. ஹூடு கலெக்ஷன் பார்க்குறதுக்காக நான் இங்கே வந்தேன். இப்போ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுனால அது ஒரு எங்கள் ஏரியாவிலே அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இங்கே நிறைய மாடல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி போடுறது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இங்கே கலர் வெரைட்டிஸ் எனக்கு எல்லாமே இங்கே பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஒரு 2-3 இது பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆண்கள் விரும்பி வாங்கும் டிஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட் வகைகளிலும் புது புது டிசைன்கள் வந்துள்ளன. சட்டை வகைகளில் மேண்ட்ரின் கலர், சைனீஸ் காலர், டெனிம் கிராண்ட் போன்ற புதிய வரவுகள் இளைஞர்களை அதிகம் கவர்ந்துள்ளன. இந்த தீபாவளிக்கு அனைத்து ஆடவர்களும் அணியும் வகையில் மோடி டிரெஸ் அறிமுகப்படுத்தப்பட்டு நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. இந்த வருடமும் ஆடவர்களுக்கான மேண்ட்ரின் காலர், பிரிண்டட் ஷர்ட், இன்னும் பலதரப்பட்ட ரகமான வகைகள் இங்கு விற்பனைக்கு வந்துள்ளன. தீபாவளி விற்பனை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ வாடிக்கையாளர் ரொம்ப ஹாப்பியாக இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதேபோன்று இத்தாலி காட்டன், சாஃப்ட் அண்ட் நைஸ் போன்ற புதிய துணி வகைகளும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளன. மீட்டருக்கு 120 ரூபாயில் தொடங்கி 3000 ரூபாய் வரை பல வகைகளில் சட்டை துணிகள் வந்திருக்கின்றன. வேட்டி வகைகளை எடுத்துக்கொண்டால் புதிய ஜரிகைகள், ஒட்டிக்கோ கட்டிக்கோ ஆகிய புதிய வரவுகளை சொல்லலாம். வெயிஸ்ட் கோட், குர்தா, ஷெர்வானி மாடல்களிலும் புதிய டிசைன்கள் வந்துள்ளன. பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கும் இந்த முறை பல்வேறு புதிய டிசைன்களில் ஆடைகள் வந்துள்ளதால் எதை வாங்குவது என்று தெரியாமல் ஆச்சரியத்தில் திளைக்கின்றனர் ஆண்கள். தீபாவளிக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் அனைத்து துணிக்கடைகளிலுமே தீபாவளி விற்பனை களை கட்டியிருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்களுடன் தங்களுக்கு தேவையான துணிமணிகளை அவர்கள் வாங்கி செல்கின்றனர். டிஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட், குர்தா மற்றும் கோட் வகையிலும் பல்வேறு விதமான ஆடைகள் வந்திருக்கின்றன. மோடி ட்ரெஸ் இந்த வருடம் அதிக அளவில் விற்பனையாகியுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வேட்டிகளிலும் புதிய அடியிலான ஜரிகையில் அமைந்த வேட்டிகளும் வந்திருக்கின்றன. பல்வேறு விதமான புதிய ஆடைகள் வந்திருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வமுடன் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை டி நகரில் இருந்து எஸ் விக்னேஷ். ISL கால்பந்து போட்டி சமனில் முடிந்த தில்லி வடகிழக்கு அணி ஆட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
ரொமேனியாவில் 32 பேரை பழிவாங்கிய தீ விபத்திற்கு பொறுப்பேற்று அரசை பதவி விலக வலியுறுத்தும் விதமாக பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. மத்திய ஐரோப்பிய நாடான ரொமேனியாவின் தலைநகர் புசாரெஸ்டில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இரவு விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் காயமுற்றனர். இதில் மருத்துவமனைகளில் பலர் கவலைக்கிடமாக உள்ளனர். இந்த தீ விபத்து நாட்டு மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. விபத்துக்கு பொறுப்பேற்று பதவி விலகுமாறு அரசை வலியுறுத்தும் விதமாக சுமார் 20,000 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி தலைநகர் புசாரெஸ்டில் நடைபெற்றது. அப்போது பிரதமர் விக்டர் போண்டா, துணை பிரதமர் கேப்ரியல் ஓஃப்ரியா, மேயர் கலெக்டிவ் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என மக்கள் முழக்கங்களை எழுப்பினர். ISL கால்பந்து போட்டியில் தில்லி நார்த் ஈஸ்ட் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற லீக் ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 28வது லீக் ஆட்டத்தில் தில்லி டைனமோஸ் அணி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் மோதின. தில்லியில் ஜவஹர்லால் நேரு திடலில் இரவு 7 மணிக்கு தொடங்கிய இந்த போட்டியில் தொடக்கம் முதலே இரு அணிகளும் தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டன. ஆட்டத்தின் 37வது நிமிடத்தில் தில்லியின் கட்கி ஆட்டத்தின் முதல் கோலை அடித்தார். முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காததால் 0-1 என்ற கோல் கணக்கில் தில்லி முன்னிலை பெற்றது. தொடர்ந்து கோல் அடிக்க முடியாமல் திணறிய நார்த் ஈஸ்ட் அணிக்கு 72வது நிமிடத்தில் சிமோ கோல் பெற்று தந்தார். பின்னர் இறுதி வரை இரு அணிகளும் மேற்கொண்ட கோல் முயற்சிகள் தோல்வியடைந்ததால் 1-1 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 29வது லீக் ஆட்டம் இன்று கொச்சியில் நடைபெறுகிறது. இதில் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி புனே சிட்டி அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. கொச்சியில் உள்ள ஜவஹர்லால் நேரு திடலில் இரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான டேவிட் ஃபெரர், நோவக் ஜோகோவிச், ஸ்டான் வாவ்ரிங்கா ஆகியோர் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற இந்த போட்டியின் 2வது சுற்று ஆட்டத்தில் உலகின் 8ஆம் நிலை வீரரான ஸ்பெயினின் டேவிட் ஃபெரர் 6-2, 6-2 என்ற நேர் செட்களில் உக்ரைன் வீரர் அலெக்சாண்டர் டோல்கோபோலோவை வீழ்த்தி 3வது சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல் பிற போட்டிகளில் உலகின் முதல் நிலை வீரரான ஜோகோவிச் 7-5, 6-3 என்ற நேர் செட்களில் பிரேசிலின் தாமஸ் பெலூசியையும், 4ஆம் நிலை வீரரான ஸ்விஸின் வாவ்ரிங்கா 6-3, 7-6 என்ற நேர் செட்களில் ஆஸ்திரேலியாவின் பெர்னார்ட் டோமிக்கையும் தோற்கடித்து 3வது சுற்றுக்குள் நுழைந்தனர். தங்கப்பத்திரத்தின் விலை கிராமுக்கு 2684 என மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. தங்கத்தில் நேரடியாக முதலீடு செய்வதற்கு பதிலாக பத்திர வடிவில் தங்கத்தை வாங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டது. இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சமாக 2 கிராம் தங்கத்தின் மதிப்பில் பத்திரங்கள் வெளியிடப்படும் என்றும், ஒருவர் அதிக அளவாக 500 கிராம் வரையிலான தங்கத்தின் மதிப்புக்கு பத்திரங்களை வாங்க முடியும் எனவும் மத்திய நிதியமைச்சகம் அறிவித்திருந்தது. தற்போது தங்கப்பத்திரத்தின் விலை கிராமுக்கு 2684 என மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் வரும் 5ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ஏற்கப்படும் என்றும், விண்ணப்பித்தவர்களுக்கு தங்கப்பத்திரங்கள் வங்கிகள் மற்றும் குறிப்பிட்ட அஞ்சல் நிலையங்களில் வரும் 26ஆம் தேதி வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை உயர்நீதிமன்ற வளாக பாதுகாப்பு விவகாரம், தமிழக அரசின் மனு மீது இன்று விசாரணை. தமிழகத்தில் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை, நெல்லை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தீபாவளிக்கு 12,000 சிறப்பு பேருந்துகள், முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. சோட்டா ராஜனை இந்தியாவுக்கு அழைத்து வருவதில் தாமதம், பாலி விமான நிலையம் மூடப்பட்டதால் சிக்கல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சவேளை பகல் செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.